ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோவில் திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா அந்த ராமம்லாம் போட்டு பட்டை, அந்த பட்டையெல்லாம் போட்டு கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ருத்ராட்சம், அப்புறம் சிவன் கீ செயின், அப்புறம் தேங்காய், பழம், பூ எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நிறையா கடைகள்லாம் இருந்தது. சரி, வெளில வரும்போது இங்கே வந்ததுக்கு நாம எதாவது வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம். கிட்ட வர வர கோபுரம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படியோ உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த ராஜகோபுரத்திட்ட போகிறதே ஒரு கிரிவலத்துக்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக லைனில் நின்று சாமியை கும்பிட்டோம். அதுக்கப்புறம் யாரோ பெரிய ஆள் வந்திருப்பாங்க போல், நிறையா போலீஸ்லாம் இருந்தாங்க. அதனால் எங்களை வழி மாறி வரும்போது வேறு வழியில் போக சொல்லிட்டாங்க. அப்புறமா எப்படியோ வந்துட்டோம். அப்புறம் வெளியில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரர், என் பொண்ணும் சுற்றி ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம். நாங்கள் சூப்பராகவும் நல்லபடியாக சாமியை பார்த்து தரிசனம் சூப்பராக கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, அடுத்ததாக சமயபுரம் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்பையில் ஒரு 11:30 இருக்கும். அப்புறம் ஒரு 12 மணிக்கெலாம் இடையில நிப்பாட்டி லஞ்சு நாங்கள் கட்டிகிட்டே போயிருந்தோம். தயிர் சாதம் அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் டீ காஃபி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு டீயும் சமோசாவும் சாப்பிட்டு கரெக்டாக சமயபுரம் வந்து ரீச் ஆக 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமயபுரத்தில் வந்து என் பொண்ணுக்காக நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம். அவள் பிறக்கிறதுக்காக பட்டு எடுத்து அபிஷேகம் பண்ணுறதா நேர்த்திக்கடன் இருந்தது. அதையும் நல்லபடியாக செலுத்திட்டு தேங்காய் பழம்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேயுமே கோபுரம் பயங்கரமாக இருந்தது. இங்கேயுமே நல்லபடியாக சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. என்னோடய வாய்ஸ் ரொம்ப வந்து டல்லாக இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின். அதனால தான் திருவண்ணாமலையிலையும் சமயபுரத்து அம்மா கோயில்லையும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகையிலே நல்லா இருட்டிருச்சு. சமயபுரத்துலேருந்து எங்களுக்கு 3 ஹவர்ஸோ என்னமோ ட்ராவல்ஸ். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.